ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் தமிழ் டெக். நாம் ஸ்டார்ட் பண்ணி இதோட 1 மந்த் ஆகுது. பெர்ஃபெக்டாக கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுடுறேன். ஒரு சில நாளில் போட முடியல. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 9 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. 16 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. 37 வீடியோ போட்டுருக்கோம். இந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க. மறக்காம லைக் கொடுங்க. உங்களுக்கு தேவையான கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த அளவுக்கு நான் வீடியோ போட்டு வந்ததுக்கு காரணம் நம்ம SBO டீம் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கெயின், அதாவது கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்னால் நம்மளோட நேமோ இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, அப்போ இல்லாட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் இந்த ஃபார்ம் 8 கிளிக் பண்ணிங்கன்னா பக்காவாக எல்லாத்தையும் மாற்றிடலாம். ஸோ ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்களே, சைன்அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களது தான் மாற்றணுன்னா செல்ஃப்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் மற்றவங்களது மாற்றணுன்னா அதர் எலெக்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு RTO நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்குது தகவல் கரெக்டாக அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஆமாம், இவங்களுக்கு தான் மாற்றணும் அப்படின்னா ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு இருக்கும். வெறும் ஷிஃப்டிங்க்கு மட்டும்தான் காட்டும். பட் அது கீழே இருக்குது பாருங்கள், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோலு, இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷனு, ரெக்வஸ்ட் ஃபார் மேக்கிங் பர்சன் வித் டிசபிலிட்டினா கை உடஞ்சி போயிடுச்சு, கால் உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி பிரச்சனை முன்னாடி இல்லை பட் இப்போ இருக்குது அப்படின்றதுக்காக தான் இவங்களுது. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் தான். நேமு இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லாட்டி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம், மொபைல் நம்பரு, இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு, செங்கல்பட்டு, இது எல்லாமே நார்மலாக இதுலேயே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸு, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல். ஸோ அது நம்ம கரெக்ஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படியே கீழே வரக்கூடாது. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டோமா, இதில் நம்ம பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் கரெக்ஷனே பண்ண போகிறோம். இதில் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கம்பல்சரி என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் ஆதார் நம்பர் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் நம்பர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். பட் மெயினே ஆதார் நம்பர் தான். ஸோ ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் செல்ஃப் இதுன்னா, அதாவது உங்களோடது என்ட்ரி பண்ண போகிறீங்கன்னா செல்ஃப் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களது என்ட்ரி பண்ணல, நம்ம இன்னொருத்தவங்க தான் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களோட நம்பரை போட்டுக்கோங்க. செல்ஃப்னா இவங்க வந்துடுவாங்க, ஓகேவா, இவங்க தான் செல்ஃபாக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரோ, அதாவது ஃபாதரா, மதரா, இல்லாட்டி எனி அதர் ரிலேட்டிவ்ஸ், அதாவது அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதை கிளிக் பண்ணிட்டு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி இங்கே போட்டுக்கோங்க. எங்கள் அம்மாவோடதுன்றதுனால அவங்களது இமெயில் ஐடி கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க செக் பண்ண மாட்டாங்க, நான் தான் செக் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நான் இமெயில் ஐடி செல்ஃப் அப்படின்றத போடல, ஃபாதர் மதர் அந்த இதில் போட்டு வச்சிட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தோம்னா இதில் எதெல்லாம் கரெக்ஷன் பண்ண போகிறோம், நேமு, அதுக்கப்புறம் ஜெண்டர்னா ஜெண்டர் வந்துடும். ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஜெண்டர் நம்மளுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் இயர் தப்பாக இருக்குது, அதனால் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் மொத்தம் 4 மட்டும்தான் வைக்க முடியும். 4 என்ட்ரிஸ் தான் மேக்ஸிமம் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம நேம் போட்டாச்சு. ஸோ நேமில் தப்பு இருக்குது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்லேயும் தப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ரிலேஷன்லலாம் ஒன்றும் இல்லை, ரிலேட்டிவ் நேமும் இல்லை, அதுக்கப்புறம் அட்ரஸும் தப்பாக இருக்குது. சாரி, அட்ரஸ் தப்பு கிடையாது, பட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் ஆட் பண்ணோன்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் இப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட நேமை போட்டுருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி டேரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் போயிட்டு என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இதில் என்ட்ரி பண்ணணும் கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம இப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே மேலே டைப் பண்ணிங்கன்னா
இங்கே கீழே வந்து தமிழில் வரும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணனா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீபோர்டு வரும். இந்த கீபோர்டு வந்து நம்மளோட கீபோர்ட்லேயே ஒர்க் ஆகிற மாதிரி இங்கே கொடுத்து வச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, R. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளோட கீபோர்டை யூஸ் பண்ணியும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வெறும் நம்பரை மட்டும் கொடுத்துருங்க. நம்பர் 1 2 3 4 அப்படின்றது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஸ்ட்ரீட்டு, ஏரியா, லொக்காலிட்டி, ரோடு, இது எதுவாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருங்க. அதாவது உங்களோட தெரு நேமு, ஏரியா, டவுன், வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோடு, மண்டல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் வர்றது தமிழில் வந்துடும். இங்கேயும் அதுதான், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கிலீஷில் வர்றது தமிழில் வந்துடும். டவுன், வில்லேஜும் இங்கிலீஷில் வர்றது தமிழில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறதா இருந்தால் கிளியராக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை மெயினாக நம்ம எடுத்து வைக்க போகிறது வேறு எதுவுமே இல்லை, நம்ம ஆதார் தான். அதனால் நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சா போதும். அதையும் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிங்கன்னா கம்மியான கேபிஸ் தான் வரும், 200 KB 300 KB தான் வரும். அதனால் இன்னும் ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஆதாரை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு, அதான் நேம், டேட் ஆஃப் பர்த் இருக்கும் பார்த்தீங்களா, பாஸ்வேர்டாக, அதை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மேலே அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் காட்டும். அதை சேவ் பண்ணுறப்போ ஒரு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MB, ஜேபிஜி, ஜேபிஇஜி, PNG, PDF ஃபார்மேட் சொல்லிடுறாங்க. ஸோ PDF ஃபார்மேட் வந்து நம்ம ஆதார்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆதாரை கொடுத்தா போதும், பெர்ஃபெக்டாக எல்லாத்தையும் லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஆதார்லேயே அப்டேட் ஆகிருக்கும். அதனால் நம்மளுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேமை மாத்திரம், டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, இங்கே வந்துருக்கு மொபைல் நம்பர், இந்த இடத்துலேயே லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸு எந்த இடத்துல அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸை போட்டுருங்க. அதாவது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். கீழே எல்லாம் இறக்காதீங்க, நெக்ஸ்ட்டு வாங்க, அதுவாகவே ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து கேப்சா கொடுக்குறப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் அப்படியே லோட் ஆகிட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஓடிபி, ஆதார் TOTP அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளது ஆதார் ஓடிபி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆதார் நம்பரை டைப் பண்ணிடலாம். ஸோ நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் தான் டைப் பண்ணணும், மொபைல் நம்பரை டைப் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதாருக்கு எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து ஃபுல்லாக டாட்டில் வந்துருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த லைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். சப்மிட்ன்றது கொடுத்தாச்சு. ஸோ ப்ராசஸிங் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் வரும். இதை சேஃபாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all. முத்துமழே மண்ணை தொடும் முன்